Pipers. 2. Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். தம்பெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சேலஞ்ச்னா, இந்த 100 ரூபாயை வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக நான் சர்வே பண்ண போகிறேன். இந்த 100 ரூபாயில தான் என்னோட ஃபுட், ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அடங்கும். ஸோ சேலஞ்ச் ஆரம்பிக்கலாங்களா? வாங்க போகலாம். மணி இப்போ 7:10 கிட்ட ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் டைம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு போகலாமா? இன்னைக்கு என்னோட ஃபுட், ட்ராவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எல்லா காஸ்ட்டும் 100 ரூபாய்க்குள்ளே அடக்கணுன்றதுனால நான் ஃபியூவல் காஸ்ட்டை சேவ் பண்ண சைக்கிளில் தாங்க போகிறேன். இப்போது நான் பிரேக்ஃபாஸ்ட்காக பார்த்தீங்கன்னா நந்தனம் சிஐடி நகரில் இருக்கிற அம்மா உணவகத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த அம்மா உணவகத்தை 24th February 2013 அன்னைக்கு தமிழ்நாடோட அப்போதைய சிஎம்மான லேட் செல்வி ஜெயலலிதா டெய்லி வேஜஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் லோவர் இன்கம் இருக்கிற பீப்புளுக்கு எல்லாம் குறைஞ்ச விலையில் ஆரோக்கியமான சாப்பாடு கிடைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அம்மா உணவகம் ஏழை மக்களோட பசியை போக்கிட்டு வருது. இங்கே ப்ரைஸ் மெனு பார்த்தீங்கன்னா 1 இட்லி 1 ரூபா, பொங்கல், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் 5 ரூபா, தயிர் சாதம் 3 ரூபா, அண்ட் சப்பாத்தி நைட்டில் மட்டும்தான் கிடைக்கும். 2 சப்பாத்தி அண்ட் குருமா 3 ரூபா. ஸோ உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் ஒரு நாளைக்கு இங்கே வயிறார சாப்பிட்லாம். இப்போ நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 ரூபாய்க்கு 3 இட்லி வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்குது. சாம்பார் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்லா சுட சுட அம்மா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகலாம். காசே செலவழிக்காமல் டைமை ஸ்பெண்ட் பண்ணோமா, அதுக்கு பீச்சு தாங்க ஒரே வழி. காலங்கார்த்தால பீச்சில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ், அலைகளோட சத்தம், கடலுக்கு போயிட்டு வர ஃபிஷர்மன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் தண்ணியில் நிற்கும்போது அந்த தண்ணி வந்து உங்கள் காலை தொடும்போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, அப்பா, அதை அனுபவிச்சாதாங்க தெரியும். இப்போ வாங்க லன்ச் டைம் வரைக்கும் ஷோரில் உட்காந்து கடலை ரசிக்கலாம். மணி 12:30 கிட்ட ஆகுது. லன்ச் டைம் ஆயிடுச்சு. லன்ச் சாப்பிட நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் டி நகர் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ குருநானக் சத்சங் சபா குருத்வாரா. பஞ்சாப்லேருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆன பஞ்சாபி ஃபேமிலிஸ் அவங்களோட வழிபாட்டுக்காக சென்னையில் ஒரு இடத்த உருவாக்க விரும்புகிறாங்க. இதுக்காக 1939 பஞ்சாப் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த பஞ்சாபி ஃபேமிலிஸ் எல்லாம் அசோசியேஷனில் சேர்ந்து டிசைட் பண்ணி லெப்டினன்ட் கலோனல் குர்டியால் சிங் கில் தலைமையில் 1949 இந்த குருத்வாரா தொடங்கப்படுது. இந்த குருத்வாராவோட கட்டுமான பணிக்காக பார்த்தீங்கன்னா விஜயநகரோட ராணி வித்யாவதி தேவி சாஹிப் நிறைய நிதியுதவி பண்ணியிருக்காங்க. குருத்வாரா உள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு சின்ன பூல் மாதிரி கட்டி அதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க. அதில் காலை நினச்சிட்டு ஜென்ஸ் எல்லாம் தலையில் கர்ச்சீஃப் கட்டிட்டு அண்ட் லேடிஸ் எல்லாம் முக்காடு போட்டுட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே வந்ததும் ப்ரேயர் ஹாலில் இவங்களோட ப்ரேயர், அதாவது அர்தாஸ்,
கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. ப்ரேயர் ஹாலில் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு இப்போ நான் வந்திருக்கிறது தான் இந்த குருத்வாராவோட லங்கார் ஹால், அதாவது அன்னதான கூடம். இந்த லங்கார் ஹாலில் 365 டேஸும் ஃப்ரீயாக லங்கார் போயிட்டே இருக்கும். ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இங்கே தரையில் உட்காந்து லங்கார் சாப்பிட்றாங்க. லங்கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லங்கார் ஸ்டார்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன், பிளேட் அண்ட் ஒரு லோட்டா கொடுக்குறாங்க. லங்காருக்கு வந்த எல்லாருக்கும் பிளேட், ஸ்பூன் அண்ட் லோட்டா கொடுத்ததும் ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாலண்டியர் எல்லாருக்கும் ரோட்டி கொடுக்க, இன்னொரு வாலண்டியர் அவங்க பிளேட்ஸில் தாலை விட்டுக்கிட்டே வராரு. இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட், நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாம். இன்றைக்கி லங்காரோட மெனு பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம், சாஸ், ரோட்டி, ராஜ்மா அண்ட் ஜீரா ரைஸ். சாப்பிட்டு முடித்ததும் நாம் சாப்பிட்ட தட்டை வெளியே வாங்கி அதை வாஷ் பண்ணி அடுத்த பந்திக்கு ரெடி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு நல்ல கான்செப்ட் என்னென்னா நோ ஃபுட் வேஸ்டேஜ். நீங்கள் ஃபுட்டு ஏதாவது தட்டில் பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தட்டை வாஷிங்க்கு வாங்குவாங்க. இப்போ நான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்களோட கிச்சனுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் காய்கறி நறுக்கிறது, ஒரு சைடில் ரோட்டீஸ் பண்ணுறது அண்ட் இன்னொரு சைடில் தால் பண்ணுறதுன்னு கண்டினியூஸாக வேலை போயிட்டே இருக்குது. இங்கே வேலை செய்கிற எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இங்கே மட்டும் இல்லை, லங்கார் ஹாலில் ஃபுட் சர்வ் பண்ணுறது, வாஷிங் ஏரியாவில் நம்ம தட்டை வாங்கி வாஷ் பண்ணுறது எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இதை கடவுளுக்கு செய்கிற தொண்டா நினச்சி காலம் காலமாக செஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக, அதுவும் ஃப்ரீயாக ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! அடிக்கிற வெயிலுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இப்போ வாங்க போய் சில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். லெமன், ஜிஞ்சர் எல்லாம் சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு இந்த கரும்பு ஜூஸ் செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. டி நகரில் ₹1 கூட செலவழிக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ஏற்ற இடம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான். நல்லா எண்ட் டு எண்ட் காசே செலவழிக்காமல் நீங்கள் இங்கே சூப்பராக விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் கூட நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற ஏசிக்கும் அதுக்கும் டைம் போகிறதே தெரியாமல் நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோர்ஸில் ஏசியில் கிட்டத்தட்ட 2 hours விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக நான் வந்திருக்கிற இடம் தான் வெஸ்ட்மாம்பலம் லேக் வியூ ரோடில் இருக்கிற விஜய்ஸ் டெல்லி சாட். இவங்க கிட்ட நான் 20 rupeesக்கு கச்சோரி தான் வாங்கியிருக்கேன். கச்சோரியை லைட்டாக உடச்சி உள்ள சென்னா மசாலா, ஆனியன், சட்னிலாம் போட்டு 20 rupeesக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க.
ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா? இப்போது நான் டி நகர் விஎன் ரோட்டில் இருக்கிற நடேசன் பார்க்குக்கு தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன். இங்கே பாருங்க, எத்தனை பேர் ஈவினிங் அவங்க ஹெல்த்துக்காக வாக்கிங் அண்ட் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கே இருக்கிற ப்ளே ஏரியாவில் எத்தனை பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 7:15 ஆயிடுச்சு. டின்னர் டைம். டின்னருக்காக நான் அங்கே இங்கே ஒரு 2-3 கடை பார்த்தேங்க. ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால கடை திறக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக இப்போ நான் டின்னருக்காக பார்த்தீங்கன்னா நடேசன் பார்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோசை கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்க கிட்ட டின்னருக்கு நான் 50 ரூபாய்க்கு பொடி தோசை தாங்க வாங்கினேன். இந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி மழைச்சாரல் மாதிரி பொடியை பரபரப்பரான்னு தூவி 50 ரூபாய்க்கு தோசை சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளோட இந்த 100 rupees சேலஞ்சில் 98 rupees செலவாயிட்டு பேலன்ஸ் கையில் 2 ரூபா இருக்குங்க. அதையும் ஏன் மிச்சம் வைப்பானேன்ட்டு இப்போ நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு வந்திருக்கேன். மளிகை கடையில் 2 1 ரூபாய் சாக்லேட் வாங்கி கையில் இருந்த பேலன்ஸ் எல்லாம் தீர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 100 rupees சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக இந்த 100 rupees சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அடுத்தது என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.